ஹாய் கைஸ், இந்தியன் ரயில்வேஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்ச் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியாஸ் மூலியமாகவும் பப்ளிக் ஃபோரம்ஸ் மூலியமாகவும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். தட்கல், TATKAL, தட்கல் டக்கல் அப்படின்னு வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு ட்ரெயின் புக்கிங், ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து நாளைக்கு கிளம்புதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்றதுக்கு கரெக்டா இருக்கிறது தக்கல் புக்கிங்ஸ் தான். ஸோ அந்த தக்கல் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா நமக்கு வந்து கெடுபடியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. எப்போ வந்து தக்கலை டிக்கெட் புக் பண்ணணும்னு போனாலும் வித்தின் மினிட்ஸ், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே வந்து தீர்ந்து போயிடுது. 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வந்தது, இல்ல ரிக்ரெட் கூட போயிடுது. அந்த அளவுக்கு யாரா டிக்கெட்டை புக் பண்றீங்கிற மாதிரி நமக்கு தோணிட்டே இருந்துச்சு இத்தனை வருஷங்களா. இந்தியன் ரயில்வேஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அந்த சொல்யூஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன். உங்களுடைய ஐஆர்சிடிசி ஐடி, உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ல வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருந்தா மட்டுமே இனிமே ஆன்லைன் தக்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற ரூலை வந்து ஜூலை 1, 2025 இருந்து கொண்டு வர போறாங்க. இன்னொரு 10 டேஸ் தான் இருக்கு. ஸோ அடுத்த 10 டேஸ்ல வந்து உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ஸை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கூட ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 முக்கியமான விஷயம் இந்தியன் ரயில்வேஸ். அது 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், from July 1, 2025, Aadhaar card authenticated IRCTC accounts only will be allowed to book தக்கல் டிக்கெட்ஸ். வேற எந்த அக்கௌண்ட் வச்சும் நீங்க தக்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. நார்மல் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. நார்மல் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இருந்தா போதும், அதை வச்சு புக் பண்ணிடலாம். பட் தக்கல் டிக்கெட்ஸ், தக்கல் டிக்கெட்டு, பிரீமியம் தக்கல் டிக்கெட்டு அதெல்லாம் புக் பண்ணோம்னா கண்டிப்பா உங்க அக்கௌண்ட் ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கணும். ரெண்டாவது விஷயம், டிராவல் ஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல புக் பண்ண முடியாது. தக்கல் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் விண்டோன்னு ஒன்று இருக்கு. ஏசிக்கு வந்து மார்னிங் 10 o'clock ஓப்பன் ஆகும், நான் ஏசிக்கு மார்னிங் 11 o'clock ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைம் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 10 to 10:30, 11 to 11:30 டிராவல் ஏஜென்ட்டோடைய ஐடிஸ் இருக்கும்ல, அது வந்து அவங்க புக் பண்ண முடியாது. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து பல்கா புக் பண்ணிடுறாங்க. ஸோ இண்டிவிஜுவலா புக் பண்றவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால தான் இந்தியன் ரயில்வேஸ் அந்த ஒரு ரூலையும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல இந்தியன் ரயில்வேஸ் 2.5 கோடி ஃபேக் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ஸ் டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு இருந்திருக்குன்னு. அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சு புக் பண்ணி பிளாக்ல வந்து அந்த டிக்கெட்ஸ் சேல் பண்ற வேலைகள்லாம் ஆல் ஓவர் இந்தியா நடந்திருக்கு போல. ஸோ அதனால வந்து அந்த 2.5 கோடி அக்கௌண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சி டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் இந்த 3 பாயிண்ட்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அது எப்படி லிங்க் பண்றது, ஆதார் கார்டை லிங்க் பண்றது எப்படி, லிங்க் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி வந்து சரி பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் ஒன்று சொல்லிடுறேன். ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள். அதை நான் சொல்லிடுறேன். சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்கல் ப்ரொசீஜர், அந்த ஆதார் கார்டு ப்ரொசீஜருக்குள்ள போவோம். ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஐஆர்சிடிசி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க போன்ல. இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணோடனே உள்ள போனோடனே லாகின் பேஜ் தான் காட்டும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் வச்சுக்கல அப்படின்னா புதுசா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தனி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க உங்களுடைய யூசர் ஐடி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஃபுல் நேம், அட்ரஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்கும். லைனா அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்குன்னு வந்து ஒரு யூசர் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிடும். அதுதான் உங்களுடைய ஐஆர்சிடிசி யூசர் ஐடி, ஐஆர்சிடிசி பாஸ்வேர்டு. அதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சிம்பிள். ஐஆர்சிடிசி ஆப் டவுன்லோட் பண்றீங்க, ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க. இந்த ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை வச்சு நீங்க ஐஆர்சிடிசி ஆப் மூலியமா ஃபர்தரா நீங்க ட்ரெயின் புக்கிங்ஸ், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக்கிங் 2 மாசத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுதுல, அந்த டிக்கெட் புக்கிங்ஸை நீங்க பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வருவோம், ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்றது. அதே மாதிரி உங்களுடைய ஐஆர்சிடிசி ஆப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிருங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்ட உடனே உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். கீழே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டேப் வரும். அதுல வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை அக்கௌண்ட் இல்ல அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா
அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் காட்டும், உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கணும், இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும், ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும். இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரியே இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ப்ரொஃபைலை வச்சுக்கோங்க. அது வந்து ப்ரொஃபைல் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளே போன உடனே 2 ஆப்ஷன் காட்டும், ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு அப்படின்னு காட்டும். நீங்கள் ஆதார் கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் கார்டை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பர், நீங்கள் வந்து எந்த பேரில் வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் வரும். அந்த 12 டிஜிட்டை என்ட்ரு பண்ண உடனே அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஆதார் கார்டை ஒரு நம்பரோட லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஆதார் கார்டு எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் தான் நீங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டுக்கும் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த 2 நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வந்து மெசேஜில் படித்து அதை வந்து கீழே வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிரும். உங்களுக்கு எப்படி அப்ரூவல் கிடச்சிருக்கு, எப்படி வெரிஃபை ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணோம்னா திருப்பி வந்து வெளியில் வந்துடுங்க. ஆப் விட்டு வெளியில் வந்துட்டு திருப்பி ஆப்குள்ளே போய் லாகின் பண்ணி அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மாஸ்டர் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்டர் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேர் பக்கத்துலேயே வந்து கிரீன் கலர் டிக் சிம்பிள் வரும். கிரீன் கலர் டிக் சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சிம்பிள் வரலன்னா இன்னும் நீங்கள் வந்து ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆத்தென்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வரும். மோஸ்ட்லி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உடனே வித்தின் மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடச்சிரும், வெரிஃபை கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜூலை 1 தக்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது ஆல்ரெடி மாஸ்டர் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்குது. அதனால் வந்து அதாவது உங்களுடைய பேர் வந்து வெரிஃபை ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் ஐடியை வச்சு புக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வரும். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ்லையும் நான் அமைச்சிருக்கீங்க நிறைய பேர், இந்த மாதிரி நான் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு. அது என்ன ப்ராப்ளம்னா, உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற பேரும் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற பேரும் மேட்ச் ஆகலை அப்படின்னு வரும். நீங்கள் வந்து இது நான் சொன்ன ப்ரொசீஜர் படி உள்ளே போயிட்டு அந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸில் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நேம் டஸ் நாட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள். வெளியில் வந்துடுங்க. ஒன்ஸ் வெளியில் வந்துட்டு திருப்பி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னால் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு ஆதார் கார்டில் என்ன மாதிரி பேர் இருக்கோ, இப்போ வந்து நவீன் குமார் வி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நவீன் குமார் வின்னு உங்களுடைய என்னுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்லையும் இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இனிஷியல் கூட கரெக்டாக இருக்கணும். எதுவுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் தான். அங்கே ஒரு ஆள் வந்து உட்காந்து தான் செக் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணுறது தான். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஒரு சின்ன அந்த கேப்ஸு இல்லை அந்த இனிஷியலு எதுவுமே மாறாத அளவுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய கரெக்டான நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஆதார் கார்டில் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரியே டைப் பண்ணிடுங்க. எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது ப்ரொஃபைலில். அந்த எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டான நேமை டைப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணணும். ப்ரொஃபைல் வந்து உடனே அப்டேட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 1/2 an hour 1 hour கழித்து திருப்பி ரீலாகின் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போ வந்து திருப்பி ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போங்க. அந்த ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போய் அந்த ஆதார் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிடும். உடனே வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை கிடச்சிடும். இதுதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். பட் அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இதுதான். ஸோ இனிமே தக்கல் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ஈஸியாக போகுது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது அப்படின்லாம் வந்து டக்குன்னு சொல்லிட முடியாது. ஜூலை 1 அப்புறம் தான் அது தெரிய வரும். இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு பக்கம் நமக்கு தோணுது, ஓகே ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 1/2 an hour புக் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இன்க்ரீசிங் டிமாண்ட், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கான டிமாண்டு அதிகரிச்சிட்டே தான் வருது. ஸோ அதனால் வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஜூலை 1 அப்புறம் தான் தெரிய வரும். பட் மிகப்பெரிய அட்வான்டேஜ் தாங்க இது.
ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தோணிட்டு இருந்துச்சு யாரோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் யாரோ எங்கேருந்தோ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் ஏதோ வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து டிக்கெட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சுயமாக நம்மளுக்கே வந்து அது தோணுச்சு. பட் இப்போ வந்து அந்த விஷயங்களை வந்து நிராகரிக்கிறதுக்காக தான் அந்த ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து அது எதுவும் வந்து பிரச்சனையாகாமல் இருக்கிறதுக்கு ஜூலை 1க்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜரை முடிச்சிருங்க. ஆதார் கார்டு ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதும், ஆப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பண்ணிடலாம். ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் பேசஞ்சர்ஸ்க்கு இல்லை, பட் ட்ராவல் ஏஜென்ட்ஸ்க்கு மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ராவல் ஏஜென்ட்ஸோடைய மெயினான விஷயமே இவ்வளோ நாள் பல்காக வந்து தக்கல் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அவங்களால. ட்ராவல் ஏஜென்ட்ஸ்க்கு தனி ஐடி இருக்குது ஐஆர்சிடிசியில். பட் இனிமேல் வந்து அவங்களால வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது, ஒரு மைனஸாக தெரியுது. பட் இந்த பக்கம் இண்டிவிஜுவல் பேசஞ்சர்ஸ், ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணுறவங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து அந்த கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஜூலை 1 அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு தோணுச்சு. ஆல்சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த தக்கல் டிக்கெட்ஸ்க்கான ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனை பண்ணணும், ஐஆர்சிடிசி ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களும் மறக்காமல் இதை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட ஒரு சூப்பர் பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன்.